நீங்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குரு பகவானுடைய வழிபாடு தான் நான் சொல்லுவேன். குரு அப்படிங்கிறது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சொல்லுவாங்க. 2 குரு இருக்காங்கங்க. ஆக்சுவலாக உண்மையான குரு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரக பீடத்தில் இருக்கக்கூடியவங்க தான் உண்மையான குரு. தட்சிணாமூர்த்தின்றவங்க குரு பகவான், அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு குரு. ஸோ நீங்கள் 2 பேரில் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை தோறும் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் நீங்கள் போய் குரு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு மனசார ஆத்மார்த்தமான வழிபாடுகளை எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. நன்மைகளை மட்டுமே இந்த பிப்ரவரி மாதத்தில் மிதுனராசிக்காரங்களான நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குரு பகவானுடைய ஸ்துதி, குரு பகவானுடைய ஸ்தோத்திரம், இதில் எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஊர் வந்து குரு பகவானுடைய கோயில் பக்கத்தில் இருக்குது, அல்லது குருமார்களுடைய கோயில் இருக்குது, அதாவது ராகவேந்திர சுவாமி அது மாதிரியான குருமார்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் தரிசனம் மட்டும் வரலாம். அல்லது குருமார்களுடைய ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பாம்பன் சுவாமிகள் அந்த மாதிரியான ஜீவ சமாதிகள் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் கூட நிவர்த்தி ஆகி ஏற்றங்களை அதிகமாக சந்திப்பீங்க. நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.